Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பேட்டர்ன் ஸ்டிச்சில் 2வது டைப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு மேங்கோ ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இந்த மேங்கோ ஷேப்பில் தான் நம்ம செகண்ட் டைப் பேட்டர்ன் ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண பேட்டர்ன் ஸ்டிச்சில் இருந்து இது கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடி லாஸ்ட்டு ஃபைனல் லுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஃப்ளவர்ஸ், லீஃப், பீகாக் எங்கே வேணாலும் இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க நம்ம இனி எப்படி பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இந்த மேங்கோ ஷேப்பில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் அதுக்கு ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப் நம்ம சில்க் த்ரெட்டில் இது பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணோம். இந்த செகண்ட் டைப்புக்கு நம்ம சரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை ஃபுல்லாக அவுட்லைன் போட்டு எடுத்துக்கலாம். அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். செயின் ஸ்டிச்சு சாதா த்ரெட் நீடில் தான் நான் அவுட்லைன் கொடுக்குறேன். நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இனி பேட்டர்ன் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கு போட்ட மாதிரியே இந்த மாதிரி லைன்ஸ் ஈக்குவலாக வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக டிசைன் ஃபுல்லாகவே நம்ம லைன்ஸ் வரைஞ்சிக்கணும். இந்த லைன்ஸ் எல்லாமே செயின் ஸ்டிச்சால் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் செயின் ஸ்டிச்சை இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லா லைன்ஸுமே செயின் ஸ்டிச் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் இதில் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த லைன் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது மேலே போட்டிருக்கிற அந்த செயின் ஸ்டிச்சோட கீழ் பக்கத்தில் இருந்து தான் நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே இருந்து த்ரெட்டை எடுத்து மேலே இருந்து கீழே அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைப்புக்கு இதில் ஒரு நாட் போடுவோம். இந்த செகண்ட் டைப்புக்கு நாட் போடாமலே பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் மறுபடியும் அதை அப்படியே மேலே எடுத்து மேலே இருந்து கீழே இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்காதவங்க பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குது. அதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை தான் நம்ம பேட்டர்ன் ஸ்டிச்சில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற முறை, நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு தான் வேறு, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். பாருங்கள், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், திருப்பி அதே த்ரெட்டை மேலே எடுத்து மேலேருந்து கீழே. இனி நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பேட்டர்ன் ஸ்டிச்சில் இந்த இதில் ஒரு நாட் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த டைப் பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கு நம்ம நாட் போடாமலே நம்ம இந்த பக்கத்தில் இருந்து பாருங்கள், அந்த செயின் ஸ்டிச்சோட இந்த பக்கத்தில் இருந்து திருப்பி அங்கே எடுப்போம். அங்கேயே பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி அங்கே இருந்து இந்த பக்கம் நாட் போடாமல் நம்ம ஃபர்ஸ்ட் டைப்புக்கு அதில் நாட் போடுவோம். இது நாட் போடாமலே பக்கத்தில் செயின் ஸ்டிச், அங்கே கீழே இருந்து மேலேருந்து கீழே பட்டன் ஹோல் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், திருப்பி அதை அப்படியே அந்த லூப்பை மேலே எடுத்துகிட்டு போய் மேலேருந்து கீழே
திருப்பி இந்த பக்கம் ஒரு சின்ன செயின் ஸ்டிச், திருப்பி மேலே அந்த சென்டர் ஃபஸ்ட்டு மேலே ஒரு இது போட்டிருக்கோம்ல அந்த ஸ்டிச்சோட சென்டர், அதாவது பார்ட்டிஷன் மாதிரி இருக்குல்ல அதோட சென்டர்லேருந்து கீழே திருப்பி பாருங்கள். இந்த இடத்துல இருந்து நேராக நம்ம இந்த பக்கம் எடுத்துடலாம் பாருங்க. இங்கே வந்து பின் பண்ணி இங்கேருந்து பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுங்க. பக்கத்தில் செயின் ஸ்டிச் நாட் போடாமல் திருப்பி அந்த சென்டர் பாக்ஸ்லேருந்து கீழே திருப்பி பக்கத்தில் செயின் ஸ்டிச், திருப்பியும் அந்த மேலே இருக்கிற பாக்ஸோட சென்டர். இந்த மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகும். பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ ஈஸியாக புரியும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம எந்த மாதிரி பண்ணுவோமோ அதே தான். திருப்பி அந்த பக்கத்தில் இருந்து த்ரெட்டை டைரெக்டாக அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேருந்து பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், லாக் போடாமலே பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் வந்து லாக் போடாமலே அந்த த்ரெட்டை வந்து மேலே உள்ள பாக்ஸில் சென்டரில் இருந்து எடுத்து கீழே திருப்பியும் இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும் அந்த மேங்கோ ஷேப்போட அந்த நோஸ் மாதிரி வருதுல்ல அந்த எட்ஜ் பார்ட்லேருந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து அந்த மேங்கோவோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இதில் நம்ம வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து பேட்டர்ன் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.